Dear plus one gamma students, good morning. Let us continue the chapter 25, International Business. In this chapter, now we shall discuss 25.04, Futures of International Business. Futures of International Business. பன்னாட்டு வணிகத்தினுடைய சிறப்பு கூறுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். In your book back, you have a short answer question. Explain any three features of international business. The following are the features of international business. Involvement of countries, use of foreign exchange, legal obligations, heavy documentation work, difference in economic environment. Okay, we will discuss them. The first feature is involvement of countries. நாடுகளோட பங்கேற்பு. International business can take place only when the transaction occurs across different countries. International business can take place only when transaction occur across different countries. பல நாடுகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய வணிக நடவடிக்கைகளோட தொகுப்பு தான் பன்னாட்டு வணிகம். பன்னாட்டு வணிகம்னாலே பல நாடுகளோட அயல் நாடுகளோட வணிக தொடர்பு கொண்டிருப்பதை குறிக்கும். Then the second feature is use of foreign exchange. அந்நிய செலவாணி பயன்படுத்துதல். Where the countries trade with one another, it has to exchange the goods and services on the basis of foreign currency. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோட பொருட்கள் மற்றும் சேவைகளை அயல் நாட்டு நாணய மதிப்பில் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரூபிளில் பே பண்ணணும். அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இறக்குமதி செய்கிறோன்னா அவங்களுக்கு டாலரில் பே பண்ணணும். ஆக அந்நிய செலவாணி மதிப்பை மாற்றிக்கொள்வதற்கு ரூபா பைசாவை அயல்நாட்டு நாணய மதிப்பில் மாற்றிக்கொள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கிகிட்ட ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம அந்நிய செலவாணி பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், சட்டப்பூர்வ கடமைகள். Foreign trade is to be conducted strictly in accordance with the export and import policy of the country concerned. The consent of the government is to be mandatorily obtained with reference to export and import of certain goods and services. Thus, government intervention is direct in respect of international transactions. அயல்நாட்டு வணிகம் அந்தந்த நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் அடிப்படையிலேயே நடைபெறும். ஒவ்வொரு நாடும் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை வடிவமைத்து வைத்திருப்பாங்க. அந்த கொள்கைகள் அடிப்படையில் தான் அந்த பன்னாட்டு வணிகங்கிறது நடைபெறும். சில வகையான பொருள்களை ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தோட அனுமதி பெற வேண்டும். பன்னாட்டு வணிகத்தில் அரசாங்கம் நேரடியாகவே தலையிடுகிறது. ஹெவி டாக்குமெண்டேஷன் ஒர்க், நிறைய ஆவணங்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். அதிகப்படியான ஆவணங்கள் தயாரித்தல். International business necessitates fulfillment of lot of formalities. Parties to international business have to execute a number of documents in the matter of conducting international business. பன்னாட்டு வணிகத்தில்
நிறைய வணிக நடைமுறைகளை சட்ட சடங்குகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். பன்னாட்டு வணிகத்தில் தொடர்புடைய நபர்கள் நிறைய ஆவணங்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். Then the last feature is difference in economic environment. வேறுபடும் பொருளாதார சூழல். The economic environment of the countries involved in international business differs significantly in terms of legal framework, institutional setup, monetary, physical and commercial policy, resources availability, ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் எக்ஸட்ரா. பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார சூழல், சட்ட ரீதியான கட்டமைப்பு, நிறுவன அமைப்பு, நிதி கொள்கை ஃபிசிக்கல் பாலிசி, அப்புறம் வணிக கொள்கை கமர்ஷியல் பாலிசி, வளங்களோட கிடைப்புத்தன்மை, உற்பத்தி நுட்பங்கள், இந்த காரணிகளால் பொருளாதார சூழல் வேறுபடுகிறது. போன்ற காரணிகள்னால பொருளாதார சூழல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வேறுபடுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.